ஏன்பா நீங்க 3 பேரும் ஒன்னா தானே போனீங்க? இப்போ கார்த்தியை மட்டும் அங்க பிரச்சனை நடக்கிற இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க. அவனையும் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாமா? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க இருக்கணும். எப்படியாவது தேடி புடிச்சு அவனை கூட்டிட்டு வாங்க. அம்மா, நாங்க போன இடத்துல சின்னதா ஒரு பிரச்சனை நடந்துருச்சுமா. அப்போ நாங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டோம். அப்படி போனதுக்கு அப்புறம் திரும்ப நாங்க அவனை தேடி பார்த்தோமா. எங்களால அவனை கண்டுபிடிக்க முடியலமா. போன் போட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதனாலதான் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கோமா. அவங்க நிச்சயமா நம்ம கார்த்திக் பத்தின தகவலோட நம்மள காண்டாக்ட் பண்ணுவாங்கம்மா. என்னடா பொறுப்பு இல்லாம போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றீங்க? எனக்கு என் பையன் இப்பவே வேணும். அவன் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நாச்சியா, எதுக்கு இப்போ கண் கலங்குற? அவன் என்ன சின்ன பையனா காணாம போறதுக்கு? வந்துருவான் நாச்சியா, கவலைப்படாத. என்ன சார், இங்க இருக்கிற போட்டோஸ், இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ நீங்க பெரிய இசை குடும்பமா இருப்பீங்க போலயே. ஆமா தம்பி, நானும் என் பையனும் கோயில்ல வாசிக்கிறோம். நான் நாதஸ்வரம், அவன் தவளு. இசைதான் எங்க குடும்பத்துக்கே சோறு போடுது. இசையை விட்டா வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எனக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா நான் கேட்கறதோட சரி, வாசிக்கிறதெல்லாம் இல்லை. யார் வந்திருக்காங்க? கார் வந்திருக்கு. மா, கார்த்தி எதுக்கு இங்க வந்திருக்காரு? தீபா பத்தின உண்மை தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்காரா? இல்லடி, அப்படியெல்லாம் இருக்காது. அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்போம். சார், எனக்காக ஒரு பாட்டு வாசிக்க முடியுமா சார்? என்ன சார் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஐயோ இல்ல, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். ஐயோ அப்படிலாம் கிடையாது. திடீர்னு கேட்டதுனால கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்பா. சரிப்பா. நிக்கிதா, நிக்கிதா, ஹாய். வா. வந்துட்டேன்க்கா. பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரி குடும்ப குத்து விளக்கா வந்து நிக்கிறேன். உன்னை மாடர்ன் பொண்ணுன்னு யாருமே சொல்லவே முடியாது. அவ்வளவு ஹோம்லியா இருக்க. அக்கா, நீ ஈஸியா சொல்லிட்டக்கா. இந்த புடவைய கட்டிட்டு பஸ்ல வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. புடவை அவுந்து விழுந்துருமோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? நல்ல வேலை அப்படி நடக்கல. சரி, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். உள்ள வா, போலாம். வா. மாமா, என்னம்மா? இவ யாருன்னு உங்களுக்கு தெரியுதா?
நல்ல பாருங்க மாமா, யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையம்மா. மாமா, இவ என் சொந்தக்கார பொண்ணு, தங்கச்சி முறை ஆகுது. ஓ, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட ஒரு வாட்டி வந்திருக்கா. அப்படியாம்மா? வயசாகுது இல்ல, அதான் சரியான ஞாபகம் இல்ல. ஐயோ பரவாயில்ல மாமா. இவள நம்ம கார்த்தி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அத்தை கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்கதான் இவள வர சொல்லிருக்காங்க. புடிச்சிருந்தா மேல பேசலாம்னு சொல்லிருக்காங்க. அதான் இவளுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். நிகிதா, மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா. நிகிதா, மத்தவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ஏங்க, சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு வாழ்த்துனா குறைஞ்சா போயிருவீங்க. கஞ்சத்தனமா நல்லா இருன்னு மட்டும் சொல்றீங்க. சரிம்மா, சீக்கிரமே கல்யாணம் நடந்து குழந்தை குட்டிங்களை பெத்து சந்தோஷமா இருமா. போதுமா ஐசு? ஆ, நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. அக்கா, நிகிதா, போதும். இனிமே நீங்க யார் காலையும் விழ வேண்டாம். உட்காரு. அக்கா, சொல்றது கேளு. உட்காரு. வா, உட்காரு. ஏய், இது பாரு, நான் இப்போ டேப்ல பாட்டு போட போறேன். நீ சும்மா அது பாடும்போது வாயஸ்டா மட்டும் போதும். ஓகேவா? சொல்றது கேளு. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுமா வேணாமா? அப்ப இது செய். ரெடியா? நீ ரெடியா இரு. இரு இரு இரு. பாடு பாடு. வாழ்ந்திட செய்வாயே வரலட்சுமியே, பழம் யாவும் தந்தருள் புரிவாயே. வந்தாரை வாழ்ந்திட செய்வாயே. உங்க தில்லு முள்ளு வேலையெல்லாம் என்ன பண்றேன்னு பாரு. ஏய் நிகிதா, கை இப்படி வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ. படிக்கோலம் நான் இட வேண்டும் உன் சன்னதி வாசலிலே. படிப்படியாய் என் வாழ்க்கை உயர்ந்திடும் உன் தந்தையவாலே. ஸ்ரீநிதியே, ஹரிபத்தினியே, வரலட்சுமி தாயே நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணன் சமேதராக சேவிக்க வருமே தனலாபம். வந்தாரே வாழ்ந்திட செய்வாயே வரலட்சுமியே, பழம் யாவும் தந்தருள் புரிவாயே. அதோ அத்தை வந்துட்டாங்க. இரு இரு. அத்தை, வாழ்ந்திட செய்வாயே. அத்தை, என்னாச்சு அத்தை? பாட்டு ரொம்ப நல்லா இருக்கா ஐசு. நீயும் இங்க இருக்க, நம்ம மீனாட்சி வாய்ஸும் இல்ல. அப்ப உள்ள யார் பாடுறா? அத்தை, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, என் கசின் சிஸ்டர் நிக்கிதா, அவதான் வந்திருக்கா. அவ வந்ததும் பூஜை அறையில விளக்கேத்தி சாமி கும்பிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டா. அப்படியா? ரொம்ப நல்லா பாடுறாளே. காலடி சங்கரன் பிக்ஷையை வேண்டிட காய்ந்த நெல்லி கனி கொடுத்தாள். மறுமையின் கோலம் அவளது இல்லம் ஞான திருஷ்டியில் அறிந்தானே. நிலைமை மாறிட வளமை பொங்கிட நித்திய சுமங்கலி உனை அழைத்தான். உன்வினை பாவம் இப்பிறவி சாபம் மாற்றிட நீயும் மறுத்தாயே. கருணை விழியின் பூர்ண கடாட்சம் காலடி சங்கரன் கேட்டானே. கமலை நீயும் கனகதாரையால் அவர் மனை நிறைந்திட செய்தாயே. வந்தாரே வாழ்ந்திட செய். உன் சிஸ்டருக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமா? இப்படி மெய்மறந்து பாடிக்கிட்டு இருக்கா? அத்தை, அவ நல்லா படிச்சிருந்தாலும் கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். சொல்லு மைத்திலி, என்ன விஷயம்? மா,
இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுமா. ஏய், இப்படி மொட்டையா தப்பு தப்பா நடக்குதுன்னு சொன்னா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. இங்க தீபாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள ஒருத்தன் வந்திருக்கான். அந்த கருப்பு கிட்ட என்னத்த கண்டானோன்னு தெரியல. பார்த்தத ஓகே சொல்லிட்டான். இங்க வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன மைத்திலி, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நீ இருந்தும் ஏன் இப்படி நடக்க விட்ட? இல்லம்மா, நம்ம நிலைமை கை மீறி போயிடுச்சுமா. அதான் அன்னைக்கு கார் ரிப்பேர்னு சிவான்னு ஒரு ஆளோட நீங்க வந்தீங்கல்ல, அந்த சிவாவோட ஏற்பாடுதாம்மா இதெல்லாம். அந்த ஆள் எதுக்கு தீபா கல்யாணத்து மேல இவ்ளோ அக்கறையா இருக்கான்? அதாம்மா எனக்கும் புரியல. ஆனா போற போக்க பார்த்தா கல்யாணம் சீக்கிரமாவே நடந்துரும் போல இருக்கு. ஆனா இது எப்படி தடுக்கிறதுனே தெரியல. அதான் உங்களுக்கு போன் பண்ண. எல்லாம் நமக்கு ஃபேவரா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இந்த சிவா குறுக்குல புகுந்து குட்டிய குழப்பறானே. ஆமா, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என் மாமனாரு கல்யாண செலவுக்கு பணம் போறட்ட கொஞ்சம் லேட் ஆகும், கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலான்னு சொன்னப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா சரின்னு சொல்லிட்டாங்கம்மா. நீ சொல்றது எல்லாம் பார்த்தா கொஞ்சம் அசந்தாலும் கல்யாணமே முடிஞ்சிரும் போல இருக்கே. விட மாட்டேன், இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். நீ அப்பப்போ அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் என்கிட்ட தகவல் சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. ஏய் லூசு, அதுல வச்சு கட் பண்ற மாதிரியாவது கொஞ்சம் நடி. போக்கா. அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, ஓகே? நீ முதல்ல அதை கட் பண்ண. ஐயோ, ஹலோ மேடம், ஃபுட் வந்துருச்சுங்க மேடம். ஓகே ஓகே ஓகே, நான் வரேன். கட் பண்ணு. விடு விடு விடு. என்னாச்சு? கொடுங்க. வா வா வா. நல்ல வேற யாரும் இல்ல. மேடம், நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் கொடுங்க. மேடம், எல்லா ஐட்டமும் கரெக்டா இருக்க பாத்துங்க மேடம். ஏன் கத்துற? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீ போ போ. ஓகே, தேங்க் யூ. ஏய், இதுல இருக்கிற எல்லாமே நம்ம பாத்திரத்துல நம்ம செஞ்ச மாதிரி வச்சிடலாம். சரிக்கா. டேஸ்ட் பார்க்கலாமா? அதுல ஊத்து. அக்கா, இது உனக்கு இல்ல, வை. என்ன வாசனை! எடுத்துட்டு வரும்போதே வாசனை மூக்க தொலைக்குது. நிக்கிதா, கார்த்திக்கு நீ பரிமாறு, மத்தவங்களுக்கு நான் பாத்துக்கிறேன். அத்தை, மாமா, சாப்பாடு ரெடியா இருக்கு, எல்லாரும் சாப்பிடுவாங்க. வரோம். ஏய், கரண்டி அங்க இருக்கு. வாங்க. கார்த்திக், சொல்லுங்க. இவதான் என் கசன் சிஸ்டர் நிக்கிதா. ஓகே. அத்தை மாமா எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். நீங்க இல்லாததால இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹாய் கார்த்திக். வணக்கம். அம்மா எல்லாம் சொன்னாங்க. நீ அத்தை, இன்னைக்கு எல்லா சமையலையுமே நிக்கிதா தான் பண்ணா. அவதான் எல்லாத்தையுமே செஞ்சா, என்ன கூட எதுவுமே செய்ய விடல. நீங்க கிச்சன் பக்கமே வராதீங்கன்னு சொல்லிட்டா. நீ ஏற்கனவே எல்லாரும் பசியில இருக்கோம், பேசிட்டு இருக்காம சீக்கிரமா எல்லாரும் சாப்பாடு வைங்க. கார்த்தி தம்பிக்கு பசிக்குது. நீ சமைச்ச எல்லாமே கார்த்திக்கு பரிமாறு. ஓ, நீங்க கோபமா இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா நீங்க கோபப்படுற அளவுக்கு நாங்க எதுவும் செய்யலையம்மா. சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன்.
தீபாவுக்கு கல்யாணம் பண்ண போறீங்களாமே? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? இதெல்லாம் உண்மையா? ஆமாம், நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அவளுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுதில்ல, அதனாலதான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நாங்க யாரமா கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீங்களும் உங்க பொண்ணும் எனக்கு செஞ்சு கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டீங்களா? இல்லம்மா, மறக்கல. என் பொண்ணுக்காக தீபா கடைசி வரைக்கும் பாடுவான்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப அதெல்லாம் மறந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ண என்ன அர்த்தம்? இல்லம்மா, நாங்க தான் ஏற்கனவே தீபாக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம்னு சொன்னோம்ல. அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்போ இப்படி பேசுறது சரியில்லைம்மா. ஆமா சொன்னீங்க. ஏதோ பேச்சுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சா நீங்க நிஜமாவே ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு எனக்கு என்ன தெரியுமா? சரிம்மா, இப்ப என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க. இந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்துங்க. அதான் இதுக்கு ஒரே வழி. என்னம்மா இப்படி அவசகனமா பேசுறீங்க? கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அத சர்வசாதாரணமா நிறுத்த சொல்றீங்க. என் பொண்ணு கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாதுமா. அப்போ உங்க பையன் ஆபரேஷன் செலவுக்காக வாங்கின 10 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறம் உங்க பொண்ணுக்கு தாராளமா கல்யாணம் பண்ணுங்க. யார் வேணாங்கிறா? தர்மலிங்கம், இப்படியே பேசிட்டு போனா எப்படி? முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? இல்லம்மா, உங்க பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். எனக்கு என் பொண்ணு கல்யாணம் தான் முக்கியம். சரி, பணத்தை எப்ப கொடுப்பீங்க? எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துறோம். சரி, சீக்கிரமா கொடுக்கறதுக்கு வழிய பாருங்க. பணத்தை கொடுக்காம என்னை ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. பணத்தை வாங்காம நான் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டோம். கை நீட்டி காசை வாங்கிட்டு ஏமாத்துற ஆளுங்க நாங்க இல்ல. உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றேன். உங்க வார்த்தையை நான் நம்புறேன். சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. வாமா போலாம். பாட்டுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்ட. அந்த ஆளு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. அவர் உண்மையிலேயே ஏற்பாடு பண்ணிட்டா நாம என்னமா பண்றது? என் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடுமா? ஏய், 10 லட்சங்கிறது சாதாரண அமௌண்டா? இந்த ஆளு கோயில்ல நாதஸ்வரம் வாசிக்கிறவன். 10 லட்சத்தை எல்லாம் இவனால சீக்கிரமா புரட்ட முடியாது. கடைசியில நம்ம கால்ல தான் வந்து விழுவாங்க. அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத, வா போலாம். சரிமா. அப்பா, ஏன்பா அவசரப்பட்டு பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டீங்க? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்மளால திருப்பி தர முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பேசிருக்கலாம்லப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. எனக்கு உன் கல்யாணம் தான் முக்கியம். அதுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சந்திக்க நான் தயாரா தான் இருக்கேன்.
வாங்க தர்மலிங்கம், வாங்க உள்ளார வாங்க. பரவாயில்லங்க, இருக்கட்டும். அப்புறம் எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவ முன்னியத்துல நல்லா சௌக்கியமா இருக்கேன். என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? வீட்டுல ஏதாவது விசேஷமா? அது வந்துங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். நல்ல விஷயம்தான். காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும் இல்ல? அந்த கல்யாணத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா அந்த சிக்கலை தீர்த்துடலாம். ஓஹோ, அப்படியா? அதான் உங்ககிட்ட பணம் கேட்கலாம்னு வந்தேன். இந்த நேரத்துல கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா பிரச்சனை இல்லாம முடிச்சிருவேன். அந்த பணத்தை எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவேன். நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதை கொடுக்கணும். தர்மலிங்கம், பொண்ணுக்கு கல்யாணம் சொல்றீங்க, நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க கேட்ட தொகை ரொம்ப பெருசு. உங்களுக்கு வருமானம்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்ல. கோயில்ல வாசிக்கிற வருமானத்தை வச்சுதான் பொழப்பு நடத்துறீங்க. இதுல 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா எப்படி அடைப்பீங்க சொல்லுங்க? உங்களை நம்பி இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியுமா? இல்லங்க, நான் உங்களை ஏமாத்திட மாட்டேன். என்ன நம்பி கொடுங்க, கண்டிப்பா கடனை திருப்பி கொடுத்துருவேன். தர்மலிங்கம், உங்க மேல மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு. ஆனா இது பண விஷயம். கேக்குறவங்களுக்கு எல்லாம் பணத்தை தூக்கி கொடுத்துட முடியாது. பணத்தை கொடுத்தா யார் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். 10,000 ரூபாய் கொடுத்தாலே உங்களால திருப்பி கொடுக்க முடியாது. இதுல 10 லட்சம் கொடுத்தா எப்படி திருப்பி கொடுப்பீங்க? என் வாயால இல்லன்னு சொல்ல வச்சிடாதீங்க. ரொம்ப நன்றிங்க, வரேன். ஏய், தீபா இந்த வீட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? அவளுக்காக நம்ம இதை கூட செய்யக்கூடாதா? இந்த வீடு இல்லைன்னா நம்ம என்ன தெருவுல நிக்க போறோம்? ஏய், ஏதாவது வாடகை வீட்டுக்கு போறோம். வாடகை வீட்டுக்கு போயிட்டா மாசம் மாசம் டான்னு வாடகை கொடுத்துருவீங்களோ? இப்பவே உங்களுக்கு உங்க அப்பாவுக்கும் சரியான வருமானம் இல்ல. அப்புறம் எப்படிங்க வாடகை கொடுப்பீங்க? அங்கேயே வாடகை பாக்கி வச்சா வீட்டுக்காரங்க சட்டை பண்ணி தூக்கிட்டு போன்னு சொல்லுவா. அந்த அவமானத்தையும் சுமக்கணும்னு சொல்றீங்களா? கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு சொந்த வீட்டுல கௌரவமா இருக்கிறோம். அதை மட்டும் கெடுத்துறாதீங்க. ஏய், எதுக்கு தேவையில்லாம எதோ பேசி பிரச்சனையை பெருசு பண்ற? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக இந்த வீட்டை விற்க தான் போறோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. நீங்க மட்டும் இந்த வீட்டை வித்தா அடுத்த நிமிஷம் நான் இங்க இருக்க மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். திரும்ப வரவே மாட்டேன். ஏய், என்னடி பிளாக்மெயில் பண்றியா? இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நீ எங்க வேணா போய்க்கோ, நான் தடுக்க மாட்டேன். போ. சொல்லு நட்சத்திரா. ஹேய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? அது ஒண்ணும் இல்லடா, நமக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுல, அதுக்கு இப்ப புதுசா ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன ரூட்டு? ஒரு குடும்பத்தை நம்ப வச்சு கழுத்து இருக்கணும், அவ்வளவுதான். சரி, நான் நேரா வரேன், வந்த டீடைல் சொல்றேன். ஓகே?
யாரா நீங்க எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு போறீங்க விடு 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 எதுவும் ஆகல. வந்துட ஓடிடலாம். இப்பவும் தேங்க்ஸ் நான் தாங்க உங்களுக்கு சொல்லணும். எதுக்கு? நீங்க காப்பாத்தினது வேற யாரையும் இல்ல, எங்க வீட்டு குழந்தைங்கள தான். அப்படியா? இவங்க உங்க வீட்டு பசங்களா? ஆமாங்க, நீங்க எங்க வீட்டு பசங்களை தான் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் சொல்லி சொல்லியே உங்க வாய் வலிக்கும் போல இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? பசங்களை தனியா விட்டு எங்க போனீங்க? சார், இவங்க தான் சாக்லேட் வேணும்னு கேட்டாங்க சார். அதை வாங்க தான் கடைக்கு போனோம் சார். அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு சார். சாரி சார். ஏங்க சாரி சொன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சா? நல்ல வேலை, இவங்க வந்ததால குழந்தைங்களை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சார் விடுங்க சார், அதான் எதுவும் நடக்கலல்ல. அவருக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியுமா என்ன? சரிங்க, இனிமேலாச்சும் கேர்ஃபுல்லா இருங்க. பசங்களை சேஃபா ஸ்கூல் கூட்டு போங்க. சரிங்க சார், வாங்க போலாம். பாய். சரிங்க, அப்ப நானும் கிளம்புறேன். என்னங்க இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு சைலண்டா போறேன்றீங்க? பின்ன இங்கே இருக்க சொல்றீங்களா சார்? இல்ல இல்லங்க, நான் அப்படி சொல்லல. எங்க ஃபேக்டரி விஷயத்துல நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. இப்போ எங்க வீட்டு பசங்களையும் நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. எங்க வீட்டுக்கு ஒரே ரொட்டி வந்துட்டு போங்களேன்.